ப்ரோ படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷம் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. நம்ம தலைவர் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. செம்ம மாஸாக பண்ணியிருக்காரு. ஒரு விஷயமும் நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அவர். என்ன எதிர்பார்த்துருந்தீங்க படத்தில், என்ன திருப்தி படுத்திருக்கீங்க? ஆக்சுவலாக படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பயங்கர மாஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் அது நிறைய பேர் கேமியோ இருக்கிறனால நம்ம சௌபின் அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. நாகார்ஜுனா அப்படின்றனால அவருக்கும் நிறையா விஷயம் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ எதிர்பார்த்தது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து அது இருக்கும் இது இருக்கும் எல்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம தலைவர் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோமோ அதை பூர்த்தி பண்ணுவாங்க. ஓகே, ரஜினி சார் படம் மாதிரி இருக்கா, லோகேஷ் அவரோட படம் மாதிரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம ரஜினி சாரை வந்து மாசாக காமிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக அவரோட ஸ்டைலில் வந்து காமிச்சிருக்கலாம். ஃப்ளாஷ்பேக் வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் வந்து அவருக்கு பயங்கர மாசாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு யங்கில் நம்ம ரஜினி சாரை பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குமே நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தோம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து லோகேஷ் அவருடைய இமேஜினேஷனுக்கான படமாக தான் இருக்குது. ஸோ ரஜினி சாரோட ஃப்ளாஷ்பேக் இன்னும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும், பட்டையை கிளப்பி இருக்கும்.